ஆனா வந்துட்டு இங்க வந்து பார்த்தா மார்ச்சுரியில இருக்காரு. எங்க அக்கா வீட்டுக்காரர் தான் இறந்தது. எதுவுமே ப்ராப்பரா முறையா எதுவுமே கூட்டிட்டு போய் நான் விசாரணை பண்றேன்னு யாருமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சங்கிரி ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்கன்ட்டு பையனுக்கு சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்டு மூலியமா சொல்லியிருக்காங்க, போய் பார்த்துருக்காங்க. 1/2 ஹவர்ல அமுச்சு விட்டுறேன்னு சொல்லி அமுச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலை எப்ப கூட்டிட்டு வந்தாங்க, என்ன நடந்தது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவங்களா பார்த்துட்டு நேற்று காலையில ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சீரியஸா இருக்காங்க, சேலம் ஜிஹெச்ல இருக்காங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. வந்து பாக்குறப்ப மார்ச்சுரியில தான் பார்த்தோம். நாங்க வேற எங்கேயுமே எங்களை ஹாஸ்பிட்டலுக்கோ உள்ள எங்கேயுமே நாங்க போகல. வந்து கடைசியா பாக்குறப்ப மார்ச்சுரியில தான் நாங்க பார்த்தோம். ஆமாங்க, தம்பி இவங்க எல்லாம் பாத்துருக்காங்க, காயம் இருந்திருக்குங்க. நல்லா நார்மலா நடந்து வீட்டுல பேசிட்டு போறவரு மார்ச்சுரியில இருக்கும்போது அத்தனை காயங்கள் இருக்குதுன்னா அப்புறம் எங்களுக்கு என்னங்க சொன்னோம்? வாழ்வாதாரமே அவங்கதாங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியணும். ஏன்னா அவங்க குடும்பமே அவரை நம்பிதாங்க சார். லாக்அப்லயே இருந்திருக்காங்க. அவங்க குடும்பமே அவரை நம்பிதான் இருக்கு. இல்லைங்க சார், எங்களுக்கு அவங்க எல்லாம் படிக்காதீங்க சார், எதுவுமே தெரியாது. கிராமத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு நீதி கிடைக்கணும் சார். அவங்களுக்கு இனிமே வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி, அதுக்கு அவங்க வழி சொல்லணும். ஏன்னா அவங்கள வச்சுதான் அவங்க குடும்ப தலைவரே அவர் தான். அவர் போயிட்டாருன்னா 2 பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்களுக்கு என்ன வழி? சொன்னாங்கல்ல வந்துட்டு கேட்டதுக்கு வந்து அடிப்படது கேட்டோம். நேற்று கேட்டதுக்கு வந்து என்னங்க அவர் வந்து கேட்ல புடிச்சு இடிச்சு அது வந்து வாய் உடஞ்சிருச்சு. அதை யார் கேட்டாங்களா சொல்லுங்க. போலீஸ் கேட்டதுக்கு அது நீங்க சார் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலைங்க சார். எங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரப்ப நல்லாதாங்க சார் கூட்டிட்டு வந்தாங்க. எங்க வந்து எப்படி அடிச்சு எப்படி கஷ்டப்படுத்தி எங்க வீட்டுக்காரரு கொண்டாங்கன்னு எனக்கு தெரியலைங்க சார். சனிக்கிழமை காலையில கூட்டிட்டு வந்தாங்க சார். எங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க சார். எங்க பசங்களுக்கோ எனக்கோ எந்த ஒரு விவரமும் எங்ககிட்ட சொல்லவே இல்லைங்க சார். நேற்று வரைக்குமே ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறாங்கம்மா, வந்து கூட இருங்கன்னு தாங்க சார் சொன்னாங்க. இங்க வந்து பார்த்த பிற்பாடுதாங்க சார் இறந்தது எங்களுக்கு தெரிஞ்சது சார். வெளியுள்ள போய் பாக்குறப்பங்க சார் அவருக்கு நிறைய காயம் அடிபட்டிருக்குதுங்க சார். இங்கேயும் ஆயிருக்குதுங்க சார், கையில ஆயிருக்குதுங்க சார், பின்னாடி முதுகுல முழங்கால 2லயும் காயம் இருக்குதுங்க சார். இங்க நெஞ்சிலேயே அடிச்சிருக்கிறாங்க சார். காயம் இருக்குங்க சார், இங்க காயம் ரத்தமெல்லாம் கேட்டதுக்கு தாங்க சார். அவங்க வேற வேற மாதிரி ஒரு நேத்து ஒரு மாதிரியே சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு இதை சொல்றாங்க சார். எங்களுக்கு என்னன்னு தெரியலைங்க சார். எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணுங்க சார். பசங்க ஸ்டேஷன்ல 15 வருஷமா சரக்கு விற்கிறேன். போலீஸ்காரங்க இத்தனை பேர் வந்து பணத்தை வாங்கி தின்னானுங்க. நல்லாவே சொல்லுவேன், தின்ட்டாங்கல்ல, தின்னு போட்டு அவனை கூட்டி போய் எங்க இதில் வந்து இப்போ சங்கீரில் வந்து 2 நாள் வச்சுருந்தாங்க. 3 நாள் தான் அங்கே வச்சுருக்கணும் டைம். 3 நாள் வச்சுட்டு போட்டு அவனுக்கு கண்டிஷன் சரியில்லை அப்படின்னாக்கா இப்போ எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் இப்போ உடம்பு சரியில்லைன்னு பார்த்து தான் இங்கே வந்து இப்போ சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பணும். அது அனுப்பலை. இப்போ 4 பேர் வந்து 5 பேர் வந்து நின்றுக்கிட்டு பறக்கிறாங்க. என் நம்பிக்கையான கூட்டி பார்த்துக்கு இந்த சொந்த தம்பி கூட்டி பார்த்து பறக்கிறாங்க. அது என்ன வழி? யாரு பறக்குறாங்க, எங்க கூட்டு போறதுக்கு? போலீஸ்காரங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு போக சொல்றாங்க. நேற்றுக்கு தரல. தனியார் ஆபீஸுக்கு தனியார் மருத்துவமனைக்கு போகணுங்கிறாங்க. தனியார் மருத்துவமனைக்கு கூட்டி போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தரம்னாங்க. 10 மணிக்கு தரப்ப நான் வந்து வேண்டாம் அப்படின்ட்டேன். வாங்க மாட்டேன்ட்டேன். சந்தேகம் இருக்குல்ல, நீ போஸ்ட்மார்ட்டம் பண்றோம்னா எப்படி பண்ணணும்? ஒரே நாள்ல பண்ணி கொடுக்கணும்ல. நம்ம ஸ்டாலின் அரசுல வந்து எவ்வளவு துல்லியமா நடக்குது. வாங்க மாட்டேன்னு சொன்னாக்கா அவங்க 4 பேர் 5 பேர் நிக்கிறாங்க, கால் நிக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் இருக்காப்ல, நீ என்ன பண்ணது இல்லை, பொண்டாடியாச்சு பிள்ளையாச்சு. நான் தம்பிக்கு அண்ணக்காரா தான் பேசுறேன் நான், அவ்வளவுதான். ஸ்டேஷன்ல வந்து 3 நாளா சென்ட்ரல் ஜெயில வச்சது தப்பு. அவன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணா தப்பு. அவன் செல்போன் எடுத்ததும் தப்பு. அவன் செல் அங்க வச்சிருக்கான். நீ பணம் வாங்கினது 5 வருஷமா வாங்கிக்கிறதும் தப்பு. தெரியுங்களா? எங்க சங்கீர் ஸ்டேஷன்ல இது எல்லாம் மதுவர்கள் வந்து தெரியாம இருக்கா? சொல்லுங்க. அவர் வேண்டாம், இந்த தொழிலே நம்மளுக்கு வேண்டாம்,
நம்ம வேற வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுல தான் எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுல எல்லாம் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஒரு பாட்டிலோட கைகளையுமா பிடிச்சாங்க கூட எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப கூட்டு போய் விசாரிச்சு கூட அவர் கண்டிஷன் பார்த்துட்டு கூட நீங்க அனுப்பி இருக்கலாம், இல்லைன்னா வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். வந்து இந்த மாதிரி இருக்குங்கம்மா, நீங்க பார்த்து இது பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இப்படி உயிர் போகிற அளவுக்கு என்னங்க சார் அவங்க பண்ணாரு, அதுதான் தெரியலைங்க சார் எங்களுக்கு. எங்க வருமானம் நம்மளுக்கு கிடைக்காத போயிருமா, இவனு அங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் ஏதாச்சும் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணி நம்ம எதோ ஒன்று மறுபடியும் தொடங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க சார். கூட்டிட்டு போய் எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். எங்க பசங்களுக்கோ எங்களுக்கோ எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு சொல்லலைங்க சார். இப்படி ஏதோ ஒரு இது பண்ணி எங்களுக்கு ஒரு வழி காட்டணுங்க சார். எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க சார். ஜட்ஜி சார் போராட்டம் தான் சார் பண்ணி ஆகணும்.